சொல்லாதவாடே இல்லை. ஆச்சாரியனுடைய ஒரு பெரிய பெருமைன்னு வரும்போது ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும். அடிக்கடி எடுக்கிற பேர் தான் யோகாம்பாள் சுந்தரம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அவருக்கு ஒரு தடவை போன் பண்ண, அப்பா உங்களை பார்க்கணும்னு சொல்றார். நான் பெங்களூர்ல இருக்கக்கூடியவன், சென்னைக்கு வரும்போது வரமாமி நான் வாத்துக்கு போனேன். அவளோட அனுமதியோட தான் இதை நான் சொல்றேன். போனேன். அவ திருத்தந்தையார், யோகாம்பாள் மாமியுடைய திருத்தந்தையார் வந்து ஜெயேந்திர பெரியவாளுடைய பூர்வாசிரமத்து சொந்த தம்பி விஸ்வநாதன் பேர். மாமாக்கு 85 மேலேயே இருக்கும், 85 மேலேயே இருக்கும், 90 இருக்கும். அவர் என்ன கூட்டு சொன்னார், உபன்யாசம் எல்லாம் கேட்கிறேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தோணிட்டு வா விஷயம் பத்தீங்க. பக்கத்துல உட்காந்து அப்போ ஒரு விஷயம் சாதிச்சார். என்னன்னா அவர் சொன்ன அனுபவம் இது ரொம்ப பிரசித்தமா இருக்காது, நீ சொல்லிடு. என்ன மாமான்னு, அதாவது ஜெயேந்திர பெரியவா வந்து பீட்டாரோகணம் ஆயிடுத்து. ஜெயேந்திர பெரியவாளுடைய திருத்தாயார் மഠத்துக்கு போகும்போது மகாபெரியவா சொன்னாலும் இவனையும் மடத்துல வர வச்சிடும். அதாவது இவாளுடைய தம்பி ஜெயேந்திர பெரியவாளுடைய பூர்வாசிரமத்து தம்பி விஸ்வநாதன் மடத்துல வந்து ஏதோ கைங்கரியம் பண்ண சொல்லிட்டு. அப்போ அவன் அம்மா சொல்லிட்டானா, இல்ல இது ஒரு பிள்ளையதான் சன்னியாசியா ஆக்கணும்னு சொல்லிட்டே ஆக்கியாச்சு. இன்னொரு பிள்ளையும் கூட்டேன்னா அவன் குடும்பம் இருக்கு, நிறைய குழந்தைகள்லாம் இருக்கா, அவன் உத்தியோகம் பார்க்க வேண்டாமா பெரியவா, நீங்க சும்மா இருக்கும் மடத்துக்கு வாங்க, யாரு எங்க பணம் வரும். பெரியவா ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் 2-3 சம்பவங்கள்ல அவர் சொன்னார். அது இந்த இடத்துக்கு பொருந்தல, அதனால நான் சொல்லல. எல்லாம் முடிச்சவங்க அவர் சேர்ந்துட்டார் மடத்தை. என்ன ஆயிடுத்து, ஒரு நாள் பெரியவா வந்து கர்நாடகா பக்கமா பாத யாத்திரை போறதா இருந்தா, அப்போ ரெக்கி இல்லையா, முன்னாடி போய் பார்த்துட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வரணும். அப்போ விஸ்வநாதன், அதாவது மாமா வந்து ஜெயேந்திர பெரியவாளுடைய பூர்வாசிரமத்து தம்பி, அவர் சொன்னார் பெரியவா கிட்ட, 2 பேர் போறா கார்ல, நான் கூட போறேன். வேண்டாம் நீ போகாத, நீங்க இருந்து. என்ன பெரியவா எதை சொன்னாலும் அத்தை பண்ணாத இத்த பண்ணாத போகாத இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லிட்டு போய் அவர் கிளம்பிட்டார். வண்டியில போய் உட்கார்ந்து வண்டி கிளம்பிடுச்சு. அன்னைக்கு ஒரு மத்தியான வேளை ஜெயேந்திர பெரியவாளுடைய பூர்வாசிரம திருத்தாயாருக்கு செய்தி வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு வண்டி போயிட்டார். உடனே அவ எங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு கூட தெரியாதே. அதனால இவ ஓடி வந்தாதான் பெரியவா கிட்ட, மகாபெரியவா கிட்ட, இந்த மாதிரி ஆயிடுத்து, அதனாலதான் சொன்னேன் என் பிள்ளை கூப்பிடாதீங்க பாருங்க, இந்த மாதிரி போயிட்டான். அப்ப பெரியவா கண்ணை மூடிட்டு சொன்னாடா, அவன் போல, நீ போய் பாரு. அவன் போல என்ன பெரியவா, போலீஸ் வந்து சொல்றான் அவன் போயிட்டான்னு, நீங்க போலேன்னு சொல்றீங்களே, அவன் போல, நீ போய் பாரு. உடனே அவ போயிருக்கா, அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு போயிருந்தா. அது வந்து ஒரு ரயில்வே கேட் கிட்ட ஆயிருந்தா. இதை நான் அப்படியே சொல்றேன், அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன். எந்த இடம்லாம் நான் கேட்காதீங்க, ஏன்னா மாமாவை நான் அவருக்கே வயசானவர், அவர்கிட்ட உட்காந்து எந்த இடம் சொல்லுங்க, கோஆர்டினேட்ஸ் சொல்லுங்க நான் கேட்கறேன். அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன். ரயில்வே கேட்டுக்கு போயிருக்கா. எனக்கு இருட்டான், பவரே இல்லையா, அங்க கரண்டே இல்லையா, அப்படியே அந்த கார் எல்லாம் செதறிக்கா, அங்க போலீஸ் எல்லாம் இருக்கா, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கா. ராத்திரி வேலை அப்படி அங்க இருட்டு, எங்க இருக்கானே தெரியல. அப்போ ஜெயேந்திர பெரியவாளுடைய திருத்தாயார் கையில லேம்ப் வச்சுட்டு இருக்கா. லேம்ப் வச்சுட்டு இருக்கும்போது கேட்டாளாம், விஸ்வநாதா யாரு இருக்கியாடா, போயிட்டாருன்னு தெரியும், பெரியவா சொல்லியிருக்காளே கேட்டார். அப்போ அவர் அந்த புதர்லயே எழுந்து வந்தார், அம்மா நான் இங்க இருக்கேன். அப்படியே வந்த உடனே ஆச்சரியப்பட்டுட்டா, இல்லையடா போலீஸ் சொல்லிட்டாரு நீ போயிட்டான்னு. அப்படின்னா அது என்ன இருக்கான், இவர் வண்டியில ஏறின உடனே மடத்துல இருந்து போகும்போது, இவர் மடத்துல இருந்து கிளம்பும் போது வண்டியில ஏறிட்டார். கொஞ்சம் தூரம் போனோம்னு மகாபெரியவாளுடைய பூர்வாசிரமத்து தம்பி வண்டியில ஏறிட்டார். மகாபெரியவாளுக்கு ஒரு அண்ணா சிவன் சார் கடைசி,
அதுக்கும் முன்னாடி ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு சாம்பசிவன் பேருன்னு நினைக்கிறேன், இந்த தெரியல. இன்னொருத்தர் குஞ்சு சாஸ்திரிகள் இருந்தார், சாம்பசிவன் பேர் எனக்கு எக்ஸாக்டா தெரியல, அந்த டீடைல்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் சொன்னது சொல்றேன். அவர் ஏறிட்டார் வண்டியில. அது என்ன இருக்கு, அந்த ரயில்வே கேட் போடும்போது ஜெயந்திர பெரியவாளுடைய தம்பி வந்து நான் ஒரு கடைக்கு போய் ஒரு விஷயம் வாங்கி வரேன்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கார். அது கேட் திறந்துடுத்துங்கிற நினைப்புல அந்த காரங்க அந்த ட்ரெயின் போல, அப்படி போன உடனே அந்த ட்ரெயின் இடிச்சு போயிட்டு இருக்கா. அந்த டிரைவர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது போலீஸ் கேட்டுட்டா யாரெல்லாம் கூட இருந்தா அப்படின்னு சொன்ன உடனே அந்த டிரைவருக்கு என்ன தெரியும், பெரியவாளுடைய தம்பின்னு உண்டார். அவர் மகா பெரியவான்னு வித்தியாசம் பார்க்கல, பெரியவாளோட தம்பின்னு உண்டார். அதனாலதான் இவ விஸ்வநாதன் போயிருக்காருன்னு நினைச்சு வந்திருக்காங்க. அப்போ ஜெயந்த பெரியவாளுடைய தம்பி என்கிட்ட சாச்ச வார்த்தை, விஸ்வநாதன் மாமா என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக பெரியவா தன்னுடைய தம்பியையே அந்த வண்டியில ஏற வச்சிருக்கா பாரு அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை. குரு சரணாம்புஜ நிர்பர பக்தா. ஆச்சாரியன் தன்னலமற்று எப்படி ஒரு சிஷ்யனுக்கு அனுகிரகம் பண்றாருன்னு இதை விட இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்லுங்க. அந்த பாதுகா அப்படின்னா நம்ம தரிப்பதம். ஒரு ஆச்சாரிய தரிக்கணும், ராமர் தரிக்கணும், கிருஷ்ணர் தரிக்கணும், அவதாரம் தரிக்கணும், அவதார புருஷால் தரிக்கணும். நம்ம வேல்யூவே இல்லை. பாதுகாங்கிறது அயோத்தியின் மகாராணி. ஏன் தெரியுமா, அயோத்தியால நம்ம லிஸ்ட் போடும்போது ஞாபகம் வச்சுக்கோ, இக்ஷ்வாக்கு பத்தி